டே 104 ஹைலைட்ஸ் 104வது நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். 3 பயண வீடியோக்கள். ஒன்று வந்து திவ்யாவுடைய பயண வீடியோ, சபரி மற்றும் அரோராவுடைய பயண வீடியோக்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து உணர்வு குவியல்களின் வீடியோன்னு சொல்லிட்டு பிக் பாஸில் நடந்த உணர்ச்சிகளின் கொந்தளிப்பான ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதற்கப்புறம் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வெளியே வந்து போகிறாங்க. இதில் குறிப்பாக சொல்கிறப்போ வந்து திவ்யாவினுடைய பயண வீடியோ வந்து போட்டு காட்டுறப்போ வந்து பிக் பாஸ் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லுவார். திவ்யா வந்து நீங்கள் வந்து ஒரு உணர்வு குவியலாக இருந்தீங்க, தப்பு நடந்தால் உங்களுடைய குரல் கண்டிப்பாக அங்கே ஒலிக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய மென்மையான பக்கங்களுடைய வலி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். சொல்லிகிட்டு இருக்கிறப்போ வந்து நீங்கள் யாரையும் சம்பாதிக்கலன்னு நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறப்போ வந்து திவ்யா வந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அவருடைய ஒரு சக்ஸஸ், பிக் பாஸினுடைய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். பிக் பாஸ் வந்து ஓன் பண்ணுவார், ஒருத்தரையுமே வந்து ஓன் பண்ணுவார். ஸோ அதுதான் அந்த உணர்வு குவியலில் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுனுடைய ஒரு கட்டமாக நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்து சபரியினுடைய பயண வீடியோ வந்துட்டு போடுவாங்க. சபரியை பற்றி அவர் சொல்கிறப்போ வந்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவார். பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிப்பார். இந்த வீட்டினுடைய உழைப்பாளி அவர் தான், வீண் வம்புக்கு போகாதவர். ஆனால் குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து குரல் கொடுத்தது. அவர் முக்கியமான தருணத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அவருக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம நியாயத்தின் பக்கமாக நின்னது. அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து பாராட்டுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் அவர் செல்லப்பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பிக் பாஸின் தம்பின்னு சொல்கிறப்போ வந்து இங்கே சபரி வந்து கண்கலங்க ஆரம்பிப்பார். சபரியினுடைய பயண வீடியோ முடிந்ததற்கு பின்னால் அரோராவினுடைய பயண வீடியோ வரும். அரோரா கொஞ்சம் போல்டான கேர்ளு, அழமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அரோராவையும் அழ வைப்பார். சொல்கிறப்போ வந்து யாரோ வந்துட்டு என் பேச்சை வந்து கேட்டு நடக்கலை, ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு நடந்த சில பேரில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் இழந்தவை வந்து ரொம்ப ஏராளம். யூ ஹாவ் நவ் மெனி ஃபேமிலிஸ், யூ ஹாவ் நெவர் அலோன் இயர் ஆஃப்டர்னு சொல்கிறப்போ வந்து அரோரா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருத்தருடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்துட்டு உன்னிப்பாக கவனித்து அதை எடுத்து அவங்களுக்கு போட்டு காட்டி அவங்கள வந்து க்ரூம் பண்ணுறாரு. இந்த சைக்காலஜிக்கல் க்ரூமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் க்ரூமிங், அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸை வர சொல்லி இந்த 4 பேருமே வந்துட்டு க்ரூமிங் வந்து அங்கே நடக்கும். நடந்ததுக்கப்புறம் கானா வினோத் ஏஞ்சி கானா பாட்டு பாட சொல்லுவார். ஒரு நல்ல பாட்டு பாடுவார். அது இல்லாமல் வந்து இன்றைக்கு விஜய் சேதுபதியுடைய பிறந்த நாள் சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி தொகுப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு கோயிலினுடைய வீடியோ வந்து போடுவார். ஏறக்குறைய எல்லாருமே அழுவாங்க. சபரி, கனி, அதில் அழாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தராக வந்து வெளியே போக ஆரம்பிப்பாங்க. வெளியே போக ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு இந்த ஃபைனலிஸ்ட்டு 4 பேர் மட்டுமே உள்ளே இருப்பாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் வந்து வீடே வந்து வெறுமையாக வந்து காட்சி அளிக்கும். அதற்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து அவங்க 4 பேர்கிட்டே வந்து பேசுவார். பேசுகிறப்போ வந்து என்னுடைய 24 மணி நேரம் ஒளிபரப்பு ஜியோ ஹாட்ஸ்டாருடைய ஒளிபரப்பு முடிவடையுது, நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒளிபரப்பு வந்து முடிஞ்சிடும், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குற போது 4 பேருமே வந்துட்டு 24 மணி நேரம் ஒளிபரப்பு வந்து அவங்கள காட்டினதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதை சொல்லி முடித்த உடனே வந்துட்டு அந்த 24/7 ஒளிபரப்பு வந்து முடிஞ்சிடும். அதோட நிகழ்ச்சி முடிஞ்சிடும். நிகழ்ச்சியில் இன்றைக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இவ்வளோ தான் நடந்தது.